பகவானுடைய சந்நிதியில் பகவானுடைய நினைப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம சங்கீர்த்தனங்கள் எழுந்தன. ஒரு நாம சங்கீர்த்தன கச்சேரிக்குள்ளே நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா அந்த நாமத்தை தவிர வேறு எந்த விதமான சிந்தனையும் நமக்குள் வரக்கூடாது. அதே போலத்தான் இந்த இடத்துல தாசம்பாளையத்தில் இந்த ஸ்ரீனிவாச பெருமாளை மட்டுமே நாம் துதித்து கொண்டிருக்க வேண்டும். இந்த பெருமாள் மட்டுமே நமது சிந்தனையை நிறைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாமத்தை தவிர வேறு எதுவுமே நமக்கு தோன்றாதான். திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. உன் கோலத்தை காணும் அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. காலந்தோறும் தர்மங்கள் வாழ எடுத்தாயே அவதாரமே. கல்கியாகவும் நீ இந்த நாளில் எடுப்பாயே அவதாரமே. கருணாமூர்த்தி நீயே, காக்கும் தெய்வம் நீயே. வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. மூலவர் சீனிவாச பெருமாள், உற்சவர் அதி அற்புதமான சீனிவாச பெருமாள். ஒரு சனிக்கிழமை தினத்தில் இந்த பெருமாள் ஆலயத்திற்கு வந்து நாம் தரிசித்தோம் என்றால் சகலவிதமான பேறுகளையும் நாம் பெற்றவர்கள் ஆகிவிடுவோம். அற்புதமான ஒரு தினத்தில் உங்களுக்கு உகந்த ஒரு நாளில் இந்த கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திற்கு வெகு அருகில் இருக்கக்கூடிய தாசம்பாளையம் என்கின்ற கிராமத்திற்கு வந்து இந்த ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசித்து இந்த அலமேலுமங்கா தாயாரையும் தரிசித்து அனைத்து வளங்களையும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நாளைய நிகழ்ச்சியில் இன்னொரு அற்புதமான ஆலயத்தை தரிசிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்ல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.